வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். நம்ம இதுக்கு நேற்றே லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். கஸ்டமர் வாங்கி வச்சுட்டு கால் பண்ணிட்டாங்க. நம்ம செய்கிற வேலை இன்றைக்கான வேலையை நம்ம செய்யக்கூடாது, ஃப்யூச்சருக்கு உண்டான வேலையை தான் செய்யணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒர்க்கை பாருங்கள் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் ஜிஐ பைப்புக்கெல்லாம் பாருங்கள், நம்ம காலருக்கு எல்லாத்தையுமே கிரீஸ் போட்டு தான் ஏற்றுவோம். எதனால பார்த்தீங்கன்னா கழட்டும் போதும் ஈஸியாக இருக்கணும், ஏற்றும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கணும். அதனால தான். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்சுலேட்டர்லாம் எப்படி அடிச்சிருக்கோன்னு வேஸ்ட்டு காப்பர் போட்டு, ஏன்னா இன்சுலேஷன் டேப் அடிக்கும்போது நாளடைவில் அது உறிஞ்சிரும். அதே காப்பர் போட்டு அடிக்கும்போது இன்னுமே நமக்கு கூடுதலான லைஃப் கொடுக்கும். இந்த ஜிஐ பைப்பில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல பாருங்கள் ஒயர் விட்டுருக்கேன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் உள்ள ஒயர் ஷார்ட் ஆகிட்டாலும் நம்ம இந்த இடத்துலேருந்து ஒயர் இழுத்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அகைன் நமக்கு ப்ராப்ளம் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணும்போது வராது. இல்லாமல் இந்த லாஸ்ட் எண்டிலலாம் நல்லா டேப் அடிச்சு விடுங்க. ஏன்னா போகிறத்தினெல்லாம் உள்ளே போய் கட்டிக்கிச்சாக்க நமக்கு பின்னாடி ஒயர் இழுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா கிரிப்பிங் பண்ணி தான் எல்லாமே ஒயரிங் முடிச்சிருக்கோம். எம்சிபி மட்டும் லோ குவாலிட்டியில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறமா காசு இருக்கும்போது வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கிளாம்ப் யூஸ் பண்ணும்போது அகைன் ப்ராப்ளம் வரும்போது கழட்டணும்னா நமக்கு செவரோட நிறைய டேமேஜ் ஆகும் வீட்டுக்காருக்கு. நம்ம செலவே இல்லாமனாக்கா அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் யூஸ் பண்ணிட்டோம்னா அகைன் எத்தனை முறை வேணாலும் நம்ம சர்வீஸ் பிரித்து அடிச்சுக்கலாம். எர்த்திங்லாம் போட்டு பக்காவாக 3 மணி நேரத்தில் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட்